Now I request Mr. K. Balu, Chairman of the Enrollment Committee, to administer oath. Please, sir. And I also request all the enrolling candidates to rise. Good evening to all. May I proceed, Muller? When I say I, you have to mention your name, then repeat what I say. I do solemnly swear that I shall uphold the Constitution of India and rule of law, that I shall maintain the respect due to courts of justice, judicial officers, and members of my profession, and will at all time conduct myself with dignity, becoming of an officer of the court in which I appear, that I shall at all time conduct myself in accordance with the rules of professional conduct and etiquette as prescribed by the Bar Council of India and State Bar Council from time to time, and as reflected in this noble profession, including ethical duties and moral values. Congratulations to all. Please be seated. இனிய மாலை வேளையில் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் பார் கவுன்சில் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இறுதியாக உங்களிடத்தில் சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர், எங்களுடைய அன்பிற்கு உரியவர், மரியாதைக்குரிய நீதியரசர் ஏடி ஜெகதீஷ் சந்திரா அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய ஒரு சிறந்த தலைவராக, பார் கவுன்சிலை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் PS அமல்ராஜ் அவர்களே, உங்களை வழக்கறிஞராக முன்மொழிந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர், என்னுடைய கல்லூரி கால நண்பர், மரியாதைக்குரிய எஸ் அறிவழகன் அவர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர், ஆற்றல் மிகு உறுப்பினர், பார் கவுன்சில் பணிகள், வழக்கறிஞருடைய நலன்கள், அரசோடு பேசுவது, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்களோடு பேசி வழக்கறிஞர்கள் நலனை பாதுகாப்பதற்காக பம்பரமாக சுழன்று பணியாற்றக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் வேலு கார்த்திகேயன் அவர்களே, என்ரோல்மெண்ட் கமிட்டியினுடைய உறுப்பினராக இருந்து எங்களுடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய என்ரோல்மெண்ட் உறுப்பினர் அன்பிற்குரிய சரவணன் அவர்களே, சகோதரி பிரிசில்லா பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய வழக்கறிஞர் பதிவு நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. மிகவும் கவனமாக, நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். அதே விதத்தில் இன்றைய தினம் ஒரு இதயத்திற்கு நெருக்கமான ஒருவர், எங்கள் அன்பிற்கு பாத்திரமான ஒருவர், நாங்கள் அன்போடு இன்றைக்கும் பேசக்கூடிய ஒரு நீதியரசர் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது என்பது உங்களை விட பார் கவுன்சில் இன்றைக்கு பெருமைப்படுகிறது, மகிழ்ச்சி அடைகின்றோம். உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் வழக்கறிஞர் பதிவு நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வழக்கறிஞர் குடை, அதாவது நீதிபதியினுடைய உடையோடு தான் வருவார்கள். ஆனாலும் அந்த மரபுகளை எல்லாம் உடைத்து எறிந்துவிட்டு
நான் சாதாரணமானவன், இயல்பானவன். இந்த உடைக்குள் ஒரு மனித நேயம் இருக்கிறது. அதை உங்களிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறார் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள். அன்பிற்குரிய வழக்கறிஞர் அறிவழகன் அவர்கள் இன்று முன்மொழிந்தார். அவர் வந்ததற்கு பிறகு அவர் 96 வழக்கறிஞராக பதிவு செய்ததை சொன்னார். நானும் அவரும் ஒரே நாளில் வழக்கறிஞராக தமிழ்நாடு புதுச்சேரியில் பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்தவர். அவருடைய மகன் மதன் கார்கி இன்று வழக்கறிஞராக பதிவு செய்கிறார். அவருடைய என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து, அங்கிள் நான் வந்து வழக்கறிஞராக பதிவு பண்ணுறேன், அறிவழகனுடைய சன்னு சொன்னார். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்பா உன்ட்ட எப்படி நடந்துப்பார், காலேஜில் போகிறத பற்றி என்ன சொல்லுவார்னு கேட்டான். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அங்கிள், ரொம்ப சீரியஸாக இருப்பார் அங்கிள் அப்படின்னா. உங்கள் அப்பா என்னெல்லாம் காலேஜில் பண்ணாருங்கிறத நான் உனக்கு தனியாக சொல்கிறேன் என்று அவரிடம் நான் சொன்னேன். அவ்வளவு ஒரு மலரும் நினைவுகள் எங்கள் கல்லூரி காலங்களில். இன்று இந்த நிலைக்கு நாங்கள் எல்லாம் உயர்ந்திருப்பதற்கு, உங்களை முன்மொழியக்கூடிய இடத்திற்கு அவரெல்லாம் வருவதற்கு, நாங்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கு எத்தனை காலங்கள் அமைதியாக, பொறுப்போடு, உண்மையாக இந்த வழக்கறிஞர் தொழிலை செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 96 நான் வழக்கறிஞராக பதிவு செய்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எனது மூத்த வழக்கறிஞர் கொடுத்தார். ஆங்கிலமும் சரியாக பேச வராது, சட்டமும் சரியாக சொல்ல தெரியாது. ஆனாலும் ஒரு ஆன்டிசிபேட்டிவ் பில், முன்ஜாமீன் மனுவை என்னிடத்திலே கொடுத்து, நீ போய் நில்லு, நீதிபதி கொடுப்பார் என்று சொன்னார். 29வது அறை நீதிபதி கற்பக விநாயகம் அவர்கள் நீதிபதியாக அமர்ந்திருந்தார். அவரிடத்தில் சென்று என்னிடம் இருக்கக்கூடிய மனுவை பார்த்து, ஆன்டிசிபேட்டரி பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயில் என்று மட்டும்தான் சொன்னேன். செக்ஷன் என்னன்னு கேட்டார், சொல்லலை. என்னைக்கு அரெஸ்ட்னு கேட்டார், சொல்லலை. என்ன அக்கரன்ஸ்னு கேட்டார், நான் சொல்லலை. ஹவு லாங் யூ ஆர் ப்ராக்டிஸிங் அப்படின்னாரு. ஜஸ்ட் 1 வீக் மிலாட் அப்படின்னேன். இம்மிடியேட்டாக சொன்னார், ஆன் த கிரவுண்ட் ஐ எம் கிராண்டிங் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னு சொன்னார். ஒரு இளம் வழக்கறிஞரை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த உண்ணத்தில் இன்னைக்கு 30 வருடங்கள் தாண்டி இன்றைக்கு அவரை நான் நினைத்து பார்க்கின்றேன். அவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை, அவர் கொடுத்த அந்த அங்கீகாரம்தான் நான் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கும் நிச்சயமாக வரும். ஆனால் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் கற்பக விநாயகத்தை போன்று ஒரு இளம் வழக்கறிஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முதன்மையான நீதியரசர் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய ஐயா ஜெகதீஷ் சந்திரா அவர்கள்தான். என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அவருடைய நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு லட்சியமாக கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் எந்த காரணத்திற்காக இதை சொன்னேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்களையே ரொம்ப அழகான நீதியரசர் நம்ம ஐயா தான். அவரிடம் கோர்ட்டில் கேஸ் நடத்துகிறப்ப எவ்வளதோ முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், பரபரப்பான வழக்குகள் என்றாலும் அந்த நீதிமன்ற அறையை ஒரு மகிழ்ச்சியாக, கலகலப்பாக வைத்துக் கொள்வார். உங்களை இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நிறைய பெண்கள் இன்று வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கு உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் எந்த அளவிற்கு தியாகம் செய்து உங்களை இந்த இடத்திலே அமர்த்திருக்கிறார்கள். அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். மாணவர் பருவத்தில் எத்தனையோ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். வழக்கறிஞராக பதிவு செய்த இன்றைய தினத்திலிருந்து உங்கள் மீது வழக்கறிஞர் சட்டம், அட்வொகேட் ஆக்ட் உங்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டிருக்கும். இன்றைக்கு கூட வழக்கறிஞராக பதிவு செய்யக்கூடிய உங்களில் இருவர் உயர்நீதிமன்ற வளாகத்தில் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கீங்க. அதை கூட நாங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். உரிய நடவடிக்கை உங்கள் மீது மேற்கொள்ளப்படும். அதே போன்று நிகழ்ச்சி முடிந்து வெளியே சென்ற பிறகு கொண்டாட்டம் என்ற அடிப்படையில் கடந்த முறை 1300 பேர் வழக்கறிஞராக பதிவு செய்தார்கள். வெளியிலே பட்டாசு வெடித்து கொண்டாடியதை நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். நான் செய்யல, என்னுடைய உறவினர்கள் செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் தப்பித்து விட முடியாது. எனவே மிக மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும்.
இன்றைய தினம் வாழ்நாளில் என்றைக்கும் கிடைக்காத ஒரு அரிய தினம் இந்த வழக்கறிஞர் பதிவு செய்யக்கூடிய இந்த நாள் என்பது. இந்த தினத்தில் வழக்கறிஞர் இந்த தொழிலில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இது ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு கம்பீரமான தொழில். இந்த தொழில் இதில் எத்தகைய சிகரத்தையும் உங்களால் அடைய முடியும், எந்த சாதனையையும் உங்களால் நிகழ்த்த முடியும், எத்தனை கோடியை வேண்டுமானால் உங்களால் சம்பாதிக்க முடியும். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான தொழில் இந்த வழக்கறிஞர் தொழில். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த தொழிலில் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து, நீதியரசர் அவர்களுக்கு பார் கவுன்சில் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.